இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாதவைகளை தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத நிறைய உண்டு. அதில் ஒன்று வாழ்நாட்கள், ஆயுசு நாட்கள், புதிய நாட்கள். அதை தேவன் மாத்திரமே நமக்கு தர முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மருத்துவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, ராஜ்யத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை, எந்த மனிதர்களுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. தேவனுக்கு மாத்திரம் அந்த அதிகாரம் உண்டு. அதனால் அவருக்கு பேர் உண்டு, ஜீவனின் அதிபதி. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஜீவனின் அதிபதி. அதனால தான் ஒரு புதிய மாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்காக நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்ல. ஆமாம், இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதம். ஏன் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கின மாதம். ஆகஸ்ட் 15 கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் சுதந்திரங்களை தருவார். சுதந்திரிக்க தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த மாதத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 3வது வசனம். மைக்கில் வாசிங்க. அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாசத்துல நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், உன்னில் மகிமைப்படுவேன், உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தாங்கள் மகிமைப்படுவதற்கு மக்கள் பல காரியங்களை தெரிந்து கொள்வார்கள். ஆடைகள், வாகனங்கள், வீடு, மனிதர்கள். அதனால தான் சில பிரபலமான மனிதர்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவங்க பக்கத்தில் போய் நின்று போட்டோ எடுத்துக்கொள்வார்கள். போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைத்து கொள்வார்கள். அவர்களை வைத்து தங்களை மகிமைப்படுத்தி கொள்வதற்காக இப்படி பல காரியங்களை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் தேவன் அவர் தன்னை மகிமைப்படுத்தி கொள்ள இந்த உலகத்தில் விசேஷமான எத்தனையோ காரியங்கள் இருந்தும் அவைகளெல்லாம் அவர் தெரிந்து கொள்ளாம உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நபரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். தேவன் அவர் மகிமைப்படுவதற்காக நம்மளை அவர் கையில் எடுத்திருக்கிறார், நம்மளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்காக, அவருடைய நேசத்துக்காக நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நிறைய மக்கள் நம்மளை தள்ளி இருக்கலாம், நம்மளை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்ட நம்மளை தெரிந்தெடுத்து தன் மகிமைக்கென்று நம்மளை நடத்தப் போகிறார். நம் மூலமாக நம்முடைய தேவன் மகிமைப்பட போகிறார். உன்னில் நான் மகிமைப்படுவேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உன்னில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். சத்தமா சொல்லுங்களா, உன்னில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆமென். நல்ல 2 கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வாலிபர்கள் நல்ல கைத்தட்டி ஏசப்பாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். நம்மில் தேவன் எப்படி மகிமைப்படுவார்? இதை தியானிக்கும் பொழுது
ஆச்சரியமாக இருந்தது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமைக்கென்று நம்மளை இப்படியெல்லாம் நடத்துவாரா, இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பாரா அப்படி சொல்லி யோசிக்க தோன்றினது. நம்ம மேலே உள்ள நேசம், நம்ம மேலே உள்ள பாசம், மனிதர்கள் தான் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறதில்லை. ஆனால் அவருடைய நேசம் மிக பெரியது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய தேவன். இளைய குமாரன் ஆண்டவருடைய நேசத்தை புரிந்து கொண்டுதான் அவருடைய அன்பின் கரத்துக்குள்ளே வந்தார். ஆண்டவர் தேவன் இந்த இளைய குமாரனை, தகப்பன் இந்த இளைய குமாரனை அணைத்து முத்தம் செய்தது போல உங்களையும் என்னையும் அவர் முத்தம் செய்து அவருடைய அன்புக்குள்ளே வைத்து கொள்வதற்கு அவர் ஆவலாயிருக்கிறார். ஆனால் மனிதர்கள் தான் விலகி விலகி ஓடுகிறார்கள். அல்லேலூயா. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் தேடி ஓடுகிறார்கள். ஆனால் தேவன் நம்மளை மிகவும் நேசிக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாகவும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளிச் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான ஒரு வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். வாசிங்களேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளிச் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா நன்மைகளையும் எல்லா சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு அருளி இந்த பூமியில் உள்ள ஜாதிகள் நம்மளை பார்த்து பயந்து நடுங்கிற அளவிற்கு தேவன் நமக்கு செய்த நன்மை, தேவன் நமக்கு அருளின அந்த சமாதானம் அவருக்கு மகிழ்ச்சி உள்ள புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் காணப்படும். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து மகிமைப்படுவார். மற்ற புறஜாதிகள் சொல்லுவாங்க, தேவன் அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், தேவன் அவர்களுக்கு சமாதானம் அருளி இருக்கிறார், தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக தேவன் நம்மில் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் நம்மளை குற்றப்படுத்தாத அளவிற்கு தேவன் அவர்களுக்கு முன்பாக, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மைப்படுத்த போகிறார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த அந்த அற்புத செயல்களை பார்த்து பூமியில் உள்ள ஜாதிகள் நடுங்கின. ஆண்டவர் செங்கடலை பிளந்ததை பார்த்து பூமியில் உள்ள ஜாதிகள் நடுங்கின, ராஜாக்கள் நடுங்கின. கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்தார், எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்தார், வனாந்தரத்தில் அவங்களை வெற்றிகரமாய் நடத்தினார், செங்கடலை 2ஆய் பிளந்து நடத்தினார். அதே போல உங்களுக்கும் தேவன் நன்மை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா?
அந்த நன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா தேவனுக்கு புகழ்ச்சியாக இருக்கும், ஜனங்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்குறதாக இருக்கும். உங்களை குறித்து எதுவும் பேசாதபடி, உங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு அது உங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சிங்கன்னா நல்ல 2 கைகளை தட்டி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நல்ல 2 கைகளை தட்டி தேவன் நன்மை செய்து உங்களை ஆசீர்வதித்து அவர் மகிமைப்படுவார். நீங்கள் அவர் மகிமைப்படுவதற்கு காரணமாய் மாறுவீர்கள். விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கைத்தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அந்த நன்மையின் நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சுத்தமான தமிழில் 2 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நலம் வளம். நலம் வளம், அதாவது சுகம் செழிப்பு தேவன் உங்களுக்கு தருவார். இந்த 2ஐயும் கொடுத்து அவர் புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் மாறுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு நலம் தருவார். சில பேர் கேட்பாங்க பார்த்தீங்களா, நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு, சுகமாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. சில பேர் சொல்லுவாங்க எங்கே சுகமாக இருக்கு அப்படின்னு. ஆண்டவர் உங்கள் வாயில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை வைக்காமல் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்னம்மா, நீ ஏசப்பாவை தேடுற, உன்னையும் உன் குடும்பத்தையும் நலமாக வச்சிருக்கிறாரு தேவன் அப்படின்னு தேவன் சொல்ல வைப்பார். அதே போல வளமான வாழ்வையும் தேவன் கொடுப்பார். யோபுவுக்கு கொடுத்தது மாதிரி கொடுப்பார். யோபுவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் கைகளின் கிரியையை தேவன் ஆசீர்வதித்தார். அவனுக்கு நலத்தையும் கொடுத்திருந்தார், வளத்தையும் கொடுத்திருந்தார். அதே போல தேவன் உங்களுக்கு நலத்தையும் வளத்தையும் கொடுப்பார். அது பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் உள்ள ஜாதிகளுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்கும். அது ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்கும். உங்களை விசேஷமாக தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை அப்படியே உங்கள் மைண்டில் வைத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை படிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிகாலையில் எந்திரிச்சு இந்த வசனத்தை படிங்க. அருமையான ஒரு வசனம். தேவன் நமக்கு நன்மை செய்து, தேவன் நமக்கு எல்லா சமாதானத்தையும் கொடுத்து இந்த பூமியில் உள்ள ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மைப்படுத்த போகிறார். ஒரு சந்தோஷம் இல்லை பாருங்களேன். நான் சொன்னதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதுவரைக்கும் தேவன் நம்மளை குறைவாகவா வைத்திருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்களேன், இதுவரைக்கும் தேவன் நம்மளை குறைவாகவா வைத்திருக்கிறார்? இனிமேலும் நம்மளை குறைவாக வைக்க போகிறதில்ல. கர்த்தர் எல்லா நன்மைகளும் நமக்கு தரப்போகிறார். நமக்கு புகழ்ச்சியை தரக்கூடிய, மற்றவர்கள் நம்மளை பார்த்து புகழக்கூடிய அளவில் தேவனுடைய நன்மைகள் இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். விசுவாசிச்சீங்கன்னா நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்களிடத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு, தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு உங்களை மேய்ப்பார். தேவன் உங்களை மேய்ப்பார். கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராயிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராயிருப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராயிருப்பார். சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராயிருப்பார். மேய்ப்பனுடைய வேலை என்ன? மேய்க்கிறது.
மேய்க்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆடுகளுக்கு பசி ஆற்றுறது தான் மேய்ப்பனுடைய வேலை. அதனால தான் அவனுக்கு பேரே என்ன பேர்? மேய்ப்பன். புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்ப்பார். அதே போல் தேவன் நமக்கு இந்த மாதத்தில் மேய்ப்பராக இருப்பார். 2 விதமான ஆகாரங்களை தேவன் கொடுப்பார். ஒன்று, பூமிக்குரிய ஆகாரங்களை தேவன் கொடுப்பார். 2வது, ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுப்பார். ஆவிக்குரிய ஆகாரம், உள்ளான மனுஷனுக்குரிய ஆகாரம் எது அப்படின்னா வேத வசனம். பூமிக்குரிய ஆகாரம் எது? நம்ம சாப்பிட்ற உணவு. இந்த 2ஐயும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை மேய்ப்பார். நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்களேன். நீங்களும் சொல்லுவீங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நல்ல 2 கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்களா? அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இதை நிமித்தம் என்ன நடக்கும் தெரியுமா? நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். இன்னைக்கு தேவனுடைய நாமம் நம்மில் மகிமைப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? போன வருஷம் கர்த்தருக்குள்ளே இருந்தது மாதிரி இப்போ இல்லை. ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தருக்குள்ளே இருந்தது மாதிரி இப்போ இல்லை. மொத்தத்தில் இப்போ கர்த்தருக்குள்ளவே இல்லை. கர்த்தருக்குள்ளவே இல்லை. நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்காமல் போகும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாக நிற்கிறீங்கன்னா, எந்த அளவுக்கு நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் பின்மாற்றத்தில் போனீங்கன்னா, நீங்கள் பாவத்தில் விழுந்து பாவம் செய்தீங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை செஞ்சீங்கன்னா, உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் பொழுதோ அல்லது கெட்டது நடக்கும் பொழுதோ உலக பிரகாரமான பாரம்பரியங்களை கை கொள்றவங்களா இருந்தீங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்தில் உறுதியா, மாற்றம் இல்லாம, விழுந்து போகாம அதே நிலையில இருந்தீங்கன்னா உங்களை வச்சு கர்த்தர் மகிமைப்படுவாருங்க. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை மேய்ப்பேன்னு சொல்றாரு. உனக்கு நான் வேத வசனங்களை கொடுப்பேன்னு சொல்றாரு. உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பேன்னு சொல்றாரு. நம்புறீங்களாங்க? ஆமென். நம்ம சரீரத்தில் நிற்பதற்கு, நம்ம சரீரத்தில் பலன் வருவதற்கு பூமிக்குரிய ஆகாரம் நமக்கு எவ்வளவு அவசியமோ அதுபோல நம்ம ஆண்டவருக்குள்ளே நிற்பதற்கு, ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்பதற்கு ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. அதனால தான் ஒரு வாரத்தில் ஒரு 3 முறையாவது 2 முறையாவது நமக்கு ஆண்டவர் நல்ல தேவ செய்திகளை கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில், முழு இரவு ஜெபங்களில், வீட்டு கூட்டங்களில், விசேஷித்த கூட்டங்களில் எப்படியாகிலும் தேவன் நமக்கு ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடியது, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வைக்கக்கூடியது. நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த மாதம் உங்களை மேய்ப்பார். பக்கத்துவங்க பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும். உங்கள் பின்மாற்றங்கள் மாறும். உங்களுடைய டான்ஸ் ஆடுகிற நிலை மாறும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வா சாவா அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்களே, அப்படி தானே? வாழ்வா சாவா. நாணல் தட்டை போல இந்த பக்கம் காற்று, இந்த பக்கம் அடிச்சுன்னா இந்த பக்கம் காற்று, இந்த பக்கம் அடிச்சிச்சுன்னா இந்த பக்கம், ரொம்ப பலமாக காற்று அடிச்சிச்சுன்னா விழுந்துடுறது. என்ன ஆளை காணும் சர்ச்சுக்கு? ஏதாவது ஒரு காரணம். நீ விழுந்து போக உன்னில் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது.
ஆனால் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ள உறுதியாய் நிற்க 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 உன்னில் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலை நிறுத்துதலை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கொஞ்ச நாள் ஆண்டவரிடத்தில் வாழ்ந்துட்டு பின்பு ஆண்டவரை விட்டு போகிறதுல பிளெஸ்ஸிங் இருக்காது. ஏசப்பாவுடைய வருகை இருந்துச்சுன்னா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஒருவேளை சரீரத்தை விட்டு ஜீவன் பிரிஞ்சிச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அந்த விதத்தில் வாசிக்கிறோமே. அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற, இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலை மரணம் வரைக்கும் தொடர வேண்டும். அதற்குத்தான் தேவன் மெய்ப்பராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு காரணம், கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம், தேவன் அவங்களுக்கு மெய்ப்பராக இராமல் அவங்களுக்கு மெய்ப்பராக இருப்பாங்க. அதாவது தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற மெய்ப்பர். என் வழி தனி வழி, என் மனசில் தோன்றது தான் நான் செய்வேன், எனக்கு நான் தான் மெய்ப்பன் அப்படி சொல்லிட்டு யூதாவில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். பாருங்களேன், யூதா நிருபம் எடுத்து வாசிங்களேன். தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிற மேய்ப்பர்களை பற்றி அதில் போட்டிருக்கும். அதை மைக்கில் வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்து உண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். சிஸ்டர், தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். எந்த ஆடாவது தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ள முடியுமா? முடியாது. அது வேடனுடைய கண்ணில், திருடன் கண்ணில் அகப்பட்டுரும். நேற்று கூட நாங்கள் கழுகுமலைக்கு கூட்டம் நடத்த போகும் பொழுது அந்த எலக்ட்ரிக் பில் கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸுக்கு முன்னாடி அதை தாண்டி போகும் பொழுது கார் ஓட்டிக்கு கொண்டு போன அந்த சகோதரன் வேகமாக பிரேக் போட்டான். என்னென்னு நாங்கள் உத்து கவனித்து பார்த்தா நடு ரோட்டில் 3 ஆடுகள் நிற்கி. நல்ல வேளை அந்த ஆடுகளில் ஏற்றி இருந்தால் நம்ம பாடுகள் மாறாமல் போயிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, அதை உத்து கவனித்து அவன் பிரேக் போட்டு ஓரத்தில் ஓடி போயிட்டான். நாங்கள் கவலைப்பட்டோம். ஏன்னா அந்த 3 ஆடுகளும் மேய்ப்பன் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிது. அதுக்கு வழி தெரியல. நிறைய சாப்பிட்ருக்கு, ஆனால் எங்கே போகணுன்னு தெரில. அதுக்கு தான் மேய்ப்பன். அதுக்கு தான் ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு தேவன் மேய்ப்பராக இருக்கணும், உங்களை நீங்களே மேய்ச்சிக்கிட்டு அலையக்கூடாது. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்களேன். உங்களை நீங்களே மேய்க்காதீங்க ஐயா. நமக்கு மேய்ப்பராக இருக்கட்டும் தேவன். ஓ, இந்த மாசத்துல நான் உங்களை மேய்ப்பேன்னு சொல்றார், நீ எனக்குள்ள நிலைச்சிருப்பேன்னு சொல்றாரு கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கை தட்டி. உன் அன்பு மாறாமல், உன் விசுவாசம் மாறாமல், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறாமல், பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்து பாவத்தை கொண்டு வராம, பின்மாற்றத்தை கொண்டு வராம உன்னை அதே நிலையில நிறுத்தி, எனக்கு சாட்சியா நிறுத்தி, உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி, நல்ல சந்தோஷமா கைத்தட்டி, கர்த்தர் உங்களோடு பேசுவார். சொப்பனத்தின் மூலமா பேசுவார், தேவனுடைய வசனத்தின் மூலமா பேசுவார். வேத வசனம் உங்க ஆத்மாவுக்கு வரும், வேத வசனம் உங்க ஆத்மாவுக்கு கிடைக்கும். நீங்க கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பீர்கள். சந்தோஷம் இல்லை பாருங்களேன் முன்னாடி. அல்லேலூயா.
கர்த்தர் பெரியவர். லூக்கா 18:43. லூக்கா 18:43. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். பர்த்திமேயு என்கிற பார்வையில்லாத மனுஷனை வச்சு தேவன் மகிமைப்பட்டார். நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் சரீரத்திலேயோ அல்லது நன்மைகள்லையோ அல்லது வாழ்க்கையிலேயோ குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கவலைப்பட்டிருக்கீங்களா? நான் இவ்வளவு குண்டாக இருக்கேன், நான் இவ்வளவு ஒல்லியாக இருக்கேன், நான் இவ்வளவு கருப்பாக இருக்கேன், அப்படியெல்லாம் கவலைப்பட்டிருக்கீங்க? நான் இவ்வளவு குள்ளமாக இருக்கேன், ஐயோ நான் இவ்வளவு வளர்ந்துருக்கேன். பொருளாதார குறைவுகள் இல்லையே, என் வீட்டில் இப்படி ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்துட்டேனே, அனில் அம்பானி வீட்டுக்கு பக்கத்து வீட்லையாவது பிறக்காமல் போனேனே, அப்படியெல்லாம் கவலைப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குறைவு எதுக்கு தெரியுமா? தேவன் உங்களில் மகிமைப்படுவதற்காக. இந்த பர்த்திமை என்கிற அந்த குருடனுக்கு மாத்திரம் பார்வை பிறக்கும் போதே இருந்திருந்தா இந்த வேதத்தில் அவனுடைய பேர் எழுதப்பட்டிருக்குமா? தேவன் அவனில் மகிமைப்பட்டிருப்பாரா? இல்லை இல்லை, தேவன் அவனில் மகிமைப்படுவதற்குத்தான் அந்த குறைவை அனுமதித்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறைவு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா அந்த குறைவை நிறைவாக்கி உன்னில் மகிமைப்படுவார். உனக்கு அந்த குறைவான காரியத்தில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நீ தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியம் வாழ்க்கையில நடக்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவ, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாரு. உன்னை தனக்கு முன்பாக அழைப்பாரு, உன்னை பார்த்து கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாரு. நீ சொல்லுவ, ஆண்டவரே என் குறைவா மாத்துங்கப்பா. பர்த்திமை குருடன் சொன்னது மாதிரி நான் பார்வையிட வேண்டும் என்று அவன் சொன்னது மாதிரி நீங்களும் அந்த குறைவா மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏசப்பா என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய கரத்தை உன் குறைவுள்ள இடத்துல வச்சு நிறைவாக்கிடுவாரு. அதுக்கு பிறகு நீ தேவனை மகிமைப்படுத்துவ. உன்னை பார்த்து ஊரெல்லாம் தேவனை புகழ்வார்கள். கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவார். எப்படி உன்னில் மகிமைப்படுவார் என்றால், உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவர் மகிமைப்படுவார். உன்னை அற்புதத்திற்கென்று தான் தேவன் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு தான் தேவன் உன்னை வைத்திருக்கிறார். இந்த மாசத்துல தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அதுவும் உங்க வாழ்க்கையில எந்த காரியங்களை குறைவுபட்டு கிடக்கிறதோ அதுல எல்லாம் தேவனுடைய அற்புதம் நடக்கும். காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது. கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த குறைவை நிறைவாக்கினது மாதிரி உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், குறைவு நிறைவாகும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றதை விசுவாசிக்கிறவங்க நல்ல தலைக்கு மேல கூட ரெண்டு கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை உன் சரீரத்தில் குறைபாடு இருக்கிறதா, ஏசப்பா அந்த குறைபாடை மாத்துவாரு. ஏசப்பா உங்க அந்த குறைபாடை மாத்துவாரு. பார்வையில குறைபாடு இருக்கிறதா, கேட்கும் திறன்ல குறைபாடு இருக்கிறதா, சரீர கால்கள்ல குறைபாடு இருக்கிறதா, கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துவாரு. இப்பொழுது அற்புதம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. தண்ணீர் திராட்சரசமா மாறினது மாதிரி உன் வாழ்க்கை மாறும். உன் வேலை ஸ்தலத்துல குறைபாடு இருக்கிறதா, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதா, ஏசப்பா சொல்றாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஏன் நான் குறைவா அனுமதிச்சேன் தெரியுமா? உன்னில் நான் மகிமைப்படணுமே, உனக்கு நான் அற்புதத்தை செய்யணுமே, உனக்கு நான் அதிசயத்தை செய்யணுமே, அதுக்கு தான் குறைவா அனுமதிச்சேன். நீ மற்றவங்களை போல என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைச்சே, இனி அப்படி நினைக்காத. மற்றவங்களுக்கு என்னுடைய அற்புதம் போகாது, ஆனா உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் என் அற்புதம் வரும், என் கரம் வரும், நான் குறைவை நிறைவாக்குவேன். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல ஆவியில களி கூர்ந்து கர்த்தரை சந்தோஷமா துதிங்களேன். ஆண்டவர் ஒரு பிச்சைக்காரனை வச்சு மகிமைப்பட்டார். கண்ணு மட்டும் தெரியல, கை கால்லாம் நல்லா இருக்குது,
போகிற வரவங்கிட்ட எல்லாம் திருவோட கையில் ஏந்தி கொண்டு, ஐயா அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறிச்சு. அவன் கூப்பிட்டான். அந்த குறைவு இருக்க போய் தானே கூப்பிட்டான். உனக்கு ஞானத்தில் குறைவில்லைன்னு கவலைப்படுறியா? மற்ற பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குது, மற்ற பிள்ளைகள்லாம் நிறைய மார்க் எடுக்குது, ஆனால் எனக்கு மட்டும் படிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு என்ன நினைக்கிறியா? உன்னில் தேவன் மகிமைப்படுவார். உன்னில் தேவன் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா உன் குடும்பத்தில் மிராக்கிள்ஸ் பண்ணுவார். சொல்லுங்களேன், நம்பிக்கையோடு சொல்லுங்களேன். அற்புதம் செய்வார். உங்கள் குறைவுள்ள அந்த பகுதியில் கை வைத்து ஜெபிங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். நம்ம வாழ்க்கையில் குறைவு வருவதே ஏசப்பா நமக்கு அற்புதம் செய்வதற்கு தான். நம்மளை அற்புதமாக நடத்துவார். ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:21 வாசிங்க சிஸ்டர். நடந்த சங்கதிகளை குறித்து நல்ல கவனிங்க. நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் என்ன செய்தாங்க? தேவனை மகிமைப்படுத்தினாங்க. எங்க மகிமைப்படுத்தினாங்க? எப்படி மகிமைப்படுத்தினாங்க? பிறந்ததிலிருந்து நடக்க முடியாத ஒரு மனிதன், 40-45 வயது இருக்கும் அவனுக்கு. 2 கால்களுமே அவனுக்கு இருந்தது, ஆனால் சிறிதாக இருந்தது. அவனை சில பேர் தூக்கி கொண்டு வருவார்கள். தேவாலயத்துக்கு முன்னாடி பிச்சை எடுப்பான். அவன் பிச்சை எடுத்து முடிந்த பின்பு மாலையில் அவனை தூக்கி கொண்டு போவார்கள். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் பேதுரு யோவானும் ஜெப வேலையாகிய அந்த 9ஆம் மணி வேளையில் போகும் பொழுது அவங்க இடத்துல பிச்சை கேட்குறான். அப்படி பிச்சை கேட்கும் பொழுது அவங்க, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் ஒன்று இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்படி சொல்லிட்டு நசரனாகிய இயேசு நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு தூக்கி விடுறாங்க. பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய கால்களும் கரடுகளும் அப்படியே வளர்ந்தது, அது பலன் கொண்டது. பைபிள் சொல்லுகிறது, அவன் குதித்து நின்று நடந்து கொண்டே தேவாலயத்துக்குள்ளே போனான். அதாவது குதித்து தேவனை துதித்து நின்று நடந்து கொண்டே தேவாலயத்துக்குள்ளே போனான். இதை பார்த்தோன்னே மக்களுக்கு என்ன ஆகும்? சொல்லுங்களேன், மக்களுக்கு என்ன ஆகும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மக்கள் கண்கள் காண்ற அளவுக்கு அற்புதம் நடந்திருக்குது. அப்போ இந்த சங்கதிகளை குறித்து மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் இவங்களை மிரட்டினாங்க. ஆனாலும் இந்த அற்புதம் நடந்ததுனால அவங்களால ஒன்றும் பேச முடியலை. அந்த சூழ்நிலையில் தான் நடந்த சங்கதிகளை குறித்து ஜனங்கள்லாம் தேவனை என்ன செஞ்சாங்க? மகிமைப்படுத்தினாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், முதல்ல உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்து உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களில் மகிமைப்படுவார். 2வது, உங்கள் கைகள் மூலமாக அற்புதம் செய்து தேவன் உங்களில் மகிமைப்படுவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் தேவன் செய்வார். உங்களை ஆண்டவர் தன்னுடைய கருவியாக பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேலே கரங்களை வைப்பார்கள், வியாதிகள் சுகமாகும், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். தேவன் நமக்கு அற்புதம் செய்யவும் வல்லவர், நம்மளை அற்புதம் செய்ய வைக்கவும் வல்லவர். பக்கத்துங்களை பார்த்து அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீயும் பேதுரு யோவான் போல
தேவன் மேலே நம்பிக்கை வச்சீங்கன்னா, காசு மேலே நம்பிக்கை வைக்காம, பார்த்து பேசுங்களேன், யாருக்கோ சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. காசு மேலே நம்பிக்கை வைக்காம இயேசு மேலே நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒன்றை பயன்படுத்துவார். இந்த பேதுருவுக்கும் யோவானுக்கு எதன் மேலே நம்பிக்கை இல்லை? சொல்லுங்க சொல்லுங்க. காசு மேலே. எப்படி சொல்கிறேன்? ஊழியம் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. விசுவாசிகள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் நிலங்களெல்லாம் விற்று கொண்டு வந்து காணிக்க வைக்கிறாங்க. சர்ச்சில் காணிக்க இருந்துச்சு, பேதுருனுடைய பாக்கெட்டில் காணிக்கல, பணம் இல்லை. அந்த பிச்சைக்காரன் கேட்குறான், எங்களுக்கெல்லாம் இல்லாமல் இருப்பதே சந்தோஷம்தான். ஏன்னா எங்கிட்ட இருக்கிறத தானே கொடுக்க முடியும். பணம் இருந்துச்சுன்னா பணத்தை கொடுத்துருவோம், பணம் இல்லைன்னா இயேசுவை கொடுப்போம். உங்களுக்கு பணத்தை விட இயேசு பெரியவர். பணம் செய்யாததை இயேசு செய்வாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பிச்சை கேட்குறான். அப்போ பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, காசு செய்யாததை இயேசு செய்தார். என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. தூக்கி விட்ட போது இந்த கால் பலன் கொண்டுச்சுங்க. பயங்கரமான அற்புதம். இதை இயேசு செய்யலைங்க, ஆனால் இயேசுவின் சீசர்களை வைத்து கர்த்தர் செய்ய வச்சாருங்க. அவரை போலவே செய்ய வச்சாருங்க. நீங்களும் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களையும் ஊழியத்தில் தேவன் பயன்படுத்துவார். நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களிடத்தில் பிரச்சனைகளை சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்துவார். நம்புறீங்களா? நீங்க யாரா இருந்தாலும், வாலிப பிள்ளையா இருந்தாலும், வயதானவங்களா இருந்தாலும், பேதுருவை போல யோவானை போல நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு விசுவாசம் தான் முக்கியம். உங்களை தேவன் பயன்படுத்தணும்னு விரும்புறீங்களா? பயன்படுத்தணும்னு விரும்புறீங்களா? நீங்க தேவனால பயன்படுத்தப்பட்டீங்கன்னா பிசாசு உங்களை பயன்படுத்த முடியாது, உலகம் உங்களை பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனால் பயன்படுத்தப்படாததுனால தான் பிள்ளைகளை பிசாசு பயன்படுத்திடுறான். நீங்கள் தேவனுக்கு பயன்படுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. என் கைகளை கொண்டு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கும்பொழுது அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே, அப்படியெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான்லாம் அப்படித்தான். நான் பணத்துக்காக காசுக்காக என்றைக்கு ஜெபம் பண்ணதே கிடையாது. கூட்டங்களுக்கு போகும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யும் காலத்தில் அற்புதங்களை நீங்கள் செய்யணும், அதிசயங்களை நீங்கள் செய்யணும், என்னை நீங்கள் பயன்படுத்தணும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் என் கைகள் மூலமாக அற்புதங்களை செய்தார், இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இன்னும் செய்ய போகிறார். செத்து போன பிரேதங்களை கூட எழுப்பி இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதாவது சாகிற நிலையில் நீ அவ்வளவுதான். மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, நீ அவ்வளோதான், நீ உயிர் பேரும் அப்படிங்கிற ஆளுகளுக்கு கூட ஜெபம் பண்ணி கர்த்தர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். ஓ, தேவனால் கூடாத காரியம் இல்லை. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் செய்ய நினைக்கிறீர்களா? நீங்கள் ஏன் இதுவரைக்கும் தேவனால் பயன்படுத்தப்படலைன்னா நீங்கள் செய்ய நினைக்கிறது வேற. வெடி செய்யணும், அடியாள் செய்யணும், அவுட்டு செய்யணும், இதைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தானே? அதெல்லாம் ஒரு பக்கம் செய்யுங்க, ஆனால் இன்னொரு பக்கம் இயேசுவுக்காக நான் பயன்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவசர காலகட்டத்தில் நாங்கள் வர முடியாத சூழ்நிலையில் நீங்களே ஜெபம் பண்ணி அற்புதங்களை செய்ய தேவன் பயன்படுத்துவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி தானே? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வாசிச்சிருங்க. எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கிறீர்களா? ஆமென். இல்லை பாஸ்டர், நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம்னு சொல்கிறோங்க. 2 கைகளை ஒருத்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்களேன், அந்த உற்சாகம் குறைஞ்சி போச்சு. ஆண்டவர் நமக்கு தடைகளை கூட மாற்றி கொடுத்துருக்குறார். நான் கூட 4 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது மழை பெய்த ஆண்டவரே அப்படின்னு டயம் ஆக ஆக அப்படியே மழையை கொஞ்சம் நிறுத்திட்டார் ஏசப்பா. சந்தோஷம். கர்த்தர் சொல்கிறார், தடைகளை நீக்கி இருக்கிறார்.
அவரிடத்தில் நீங்கள் வருவதற்கு ஆண்டவர் இந்த மாசத்தில் உங்களில் தேவன் மகிமைப்படுவார். உன்னை கொண்டு தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 21வது வசனம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். நாம் தேவனுடைய கரங்களின் கிரியைகளாய் இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மில் மகிமைப்படும். தேவன் நம்மில் மகிமைப்படுவார். காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிசாசினால் உருவாக்கப்படுகிறார்கள். பிசாசின் கரம் அவங்கள உருவாக்குகிறது. தேவன் அவங்கள படைத்தார், ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு அவங்கள உருவாக்கி அவங்கள வேற மாதிரி கொண்டு போயிடுறான். ஆனால் நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருப்போம். தேவனுடைய கரத்தின் கிரியைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா நீதிமானாக இருப்பார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். பூமியில் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்வாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் அந்த பூமியை சுதந்திரித்து கொண்டது போல நீங்களும் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வீங்க. பூமியில் வாழ்கிற அந்த வாழ்நாட்களையும் சுதந்திரித்து கொள்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதில் கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நட்ட கிளைகளும். தேவன் உங்களை நட்ட மரமாக இந்த பூமியில் வைத்திருப்பார். தேவன் நட்ட கிளைகள் அது எப்படி இருக்கும்? தேவன் நட்டது எப்படி இருக்கும்? பயங்கரமான வளர்ச்சியில் இருக்கும், பயங்கர செழிப்பில் இருக்கும், அது மகிமையாக இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் தேவன் நட்ட அந்த விருட்சங்கள் எப்படி இருந்தது? கனிகள் கொடுத்ததா? அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளை வளர செய்வார், கனி கொடுக்க செய்வார். ஒரு விருட்சம் போல தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்கு ஆயுள் நாட்களை கூட்டி தருவார். தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவார், பரிசுத்தவானாய் மாற்றுவார். இந்த மாசத்துல தேவன் பரிசுத்தத்தை பெருக பண்ணுவார். கை வைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க நீதிமானா மாற போகிறீங்க. பாவி என்கிற பேர்ல இருந்து நீதிமான். சத்தமா சொல்லுங்களேன், நீதிமான். பரிசுத்தம் அடைய போகிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க ஆண்டவர் நட்ட கிளைய போல இருக்கிறீங்க. ஆண்டவர் நட்ட கிளையை இந்த உலகத்தில் பிசாசால புடுங்க முடியுமா? நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாக, வெயில் காலத்தில் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல கர்த்தர் எப்பொழுதும் உங்களை செழிப்பாவே வச்சிருப்பாரு. கர்த்தர் உங்களை பசுமையாவே வச்சிருப்பாரு. கர்த்தர் உங்களை தீர்காயுசோடு கர்த்தரை வைத்திருப்பார். நம்புனீங்கன்னா நல்ல கை தட்டுங்களேன். இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ், தேவன் கொடுக்கிற உங்களுக்கு வாக்கு தத்துவம். வீட்டை சுற்றிலும் அழகா இருப்பீர்கள், உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகள் போல இருப்பீர்கள். சரீரத்தில் வளர்ச்சி, ஞானத்தில் வளர்ச்சி, தேவ கிருபையில் வளர்ச்சி உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விருட்சம் போல. ஏன்னா தேவன் நட்ட கிளை, தேவன் நட்ட கிளை. கர்த்தர் இப்படித்தான் உங்களில் மகிமைப்பட போகிறார். நன்மை செய்து மகிமைப்படுவார், நிலைத்திருக்க வைத்து மகிமைப்படுவார், அற்புதங்கள் செய்து மகிமைப்படுவார், அற்புதங்கள் செய்ய வைத்து மகிமைப்படுவார். கடைசியாக பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரின் கிரியைகளாக உங்களை மாற்றுவார். அதாவது ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். சொல்லுங்களேன், இன்னைக்கு நீங்கள் பாவியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை நீதிமானா மாற்றிடுவார். பூமியை சுதந்திரிக்கிறவங்களா மாற்றுவார். ஆண்டவர் நட்ட கிளையா ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நிலை நிற்க வைப்பார். நான் சொல்கிறத விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் கையில் கொடுங்க, ஏசப்பா என்னை உருவாக்குங்க. குயவன் கையில் களிமண் இருப்பது போல ஆண்டவர் கையில் கொடுத்து
உம்முடைய விருப்பப்படியே நான் உருவாக்குங்கப்பா அப்படி சொல்லி நீங்கள் ஆண்டவர் கையில் கொடுத்தீங்கன்னா அவர் கரத்தின் கிரியைகளாக இருப்பீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி அப்படியே உணர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? இந்த வேத வசனங்கள் மூலமாக தேவன் உங்களிடத்தில் பேசினாரா? வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்கும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறவன் நம்பிக்கையை பெறுவான், வாக்குத்தத்தத்தை பெறுறவன் ஆறுதலை பெறுவான், வாக்குத்தத்தத்தை பெறுறவன் தைரியத்தை பெறுவான். இந்த கால வேளையில் இதெல்லாம் உங்களுக்கு தேவன் அருள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வசனங்கள் மூலமாக உங்களிடத்தில் பேசினாரா? உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்களேன். இந்த மாதத்தில் நான் உன்னை பயன்படுத்துவேன் மகளே, உன் குறைவை நிறைவாக்குவேன் மகளே. பொருளாதாரத்தை குறித்து கவலைப்படாத, கடனை குறித்து கவலைப்படாத, நான் இருக்கிறேன். எத்தனை சகோதரர்கள் உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்களேன். இந்த வசனங்கள் மூலமாக உங்கள்கிட்ட பேசினாரா? 5 பாயிண்டில் ஆண்டவர் அற்புதமாக நம்ம இடத்துல இடைப்பட்டிருக்கிறாரு. உங்கள் மேலே கிருபை வருது பாருங்களேன், உங்கள் மேலே ஒரு இரக்கம் வருது பாருங்களேன், உங்கள் மேலே தயவு வருது பாருங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்களா? கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷை பேசுவீங்களா? சகோதரர்கள், வாலிபர்கள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்களேன். இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்குள்ள சுதந்திரிங்களேன். முன்னாடி இருக்கிற வாலிப பிள்ளைகள், என்ன உருவாக்குங்கப்பா, உங்க கரத்தின் கிரியை என்ன மாத்துங்கப்பா, சொல்லுங்களேன் வாய் திறந்து. நான் உங்கள மகிமைப்படுவேன் ராஜா. பின்னாடி இருக்கிற சகோதரிகள் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நான் உன்னில் மகிமைப்படுவேன். உன்னை ஏளனமா பார்த்தவங்களுக்கு முன்னாடி உன்னை மகிமைப்படுத்தி நான் மகிமைப்படுவேன். நீ எனக்கு அலங்காரமா இருப்ப, எனக்கு கிரீடமா இருப்ப, என் கரத்தில் இருக்கிற ராஜமுடியா இருப்ப. அவன் வாழ்க்கையில், அவன் எதிர்கால வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன் மகளே, கலங்காதே. உனக்கு மகிமையை கொண்டு வருகிற காரியங்களை செய்வேன், கற்பத்தின் ஆசீர்வாதங்களை தருவேன். நீ மகிமைப்படுவ, உன்னில் நானும் மகிமைப்படுவேன். நன்றி ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுது எங்களோடு இருங்க ஐயா, எங்கள் ஊழியத்தோடு இருங்க ஐயா. கரம் பிடிச்சி நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.